எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். கத்திரிக்காயில் நம்ம நிறைய ரெசிபிஸ் செய்வோம், பொரியல், குழம்புன்னு. இன்னைக்கு நான் உங்களுக்கு இன்னொரு நல்ல சூப்பரான கத்திரிக்காய் மசாலா கறி தான் செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கத்திரிக்காய் மசாலா கறி செய்ய ஒரு பேனில் 1/2 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி இதில் இப்போ நம்ம 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் தனியா, கொஞ்சம் வெந்தயம், 6 மிளகாய் எடுத்துக்கலாம். நான் இந்த ரெசிபிக்கு வியாத்கி மிளகாய் எடுத்திருக்கேன். இந்த மிளகாய் இல்லைன்னா நீங்கள் ரெகுலராக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மிளகாயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா சிவந்து வந்ததும் ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டு வேற பிளேட்டுக்கு மாற்றி வச்சிருங்க. ஆறுனதும் ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றி நல்ல ஸ்மூத்தான பவுடராக அரைச்சிக்கலாம். ஒரு அகலமான கடாய் எடுத்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் பெருங்காயத்தூள், 2 உடைச்ச 2 சிவப்பு மிளகாய், நறுக்குன 2 பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்குங்க. இடிச்ச 6 பல்லு பூண்டை சேர்த்து அதையும் வதக்குங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. கல்லுப்பு இல்லைன்னா நீங்க டேபிள் சால்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பொடுசா நறுக்கின ஒரு பெரிய தக்காளி, நீல வாக்கில் கட் பண்ண 3 பச்சை மிளகாய் சேர்த்து இதையும் நல்லா வதக்குங்க. நம்ம ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்ச பொடியிலிருந்து முதல்ல 1 டீஸ்பூன் மட்டும் போட்டு கலந்துக்கிறேன். நான் இந்த ரெசிபிக்கு நல்ல இலசான கத்திரிக்காயாக பார்த்து வாங்கியிருக்கேன். 3/4 கிலோ கத்திரிக்காயை நல்லா க்ளீன் பண்ணிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதையே இந்த வெங்காயம் தக்காளி கூட சேர்த்து வேக வச்சுக்கலாம். கத்திரிக்காய் அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மசாலா பொடி அளவு அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். அடுத்து 1/4 கப் புளி தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. இப்போ 1/2 கப் தண்ணி ஊற்றி கடாயை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. காய் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ அரைச்ச மசாலா பொடியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறேன். மசாலா எல்லாம் நல்லா ஒன்றா சேர்ந்து கலந்து வரட்டும். உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு தேவைப்பட்ட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கடாயை மூடி வச்சு இன்னொரு 5 நிமிஷம் குக் பண்ணலாம். அருமையா ரெடி ஆயிடுச்சு. நறுக்கின கொத்தமல்லியை தூவி ஸ்டோவ்ல இருந்து இறக்கி வச்சிடலாம்.
ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காவை வாங்கி இந்த கறி செஞ்சு பாருங்கள். ரைஸுக்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு நல்ல லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கூட. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.